வணக்கம் நண்பர்களே. இன்று வெளியாகியுள்ள சமந்தாவின் எங்கள் தங்கம் படம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சமீப காலமாக ஆக்ஷன் கதாநாயகியாக தன்னை மீண்டும் நிரூபிக்க முயற்சி செய்து வரும் சமந்தாவுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான ரிலீஸ். நந்தினி ரெட்டி இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் குடும்பம், ஆக்ஷன் மற்றும் மாஸ் எலிமெண்ட்ஸ் கலந்த ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக வந்திருக்கிறது. கதையை பொறுத்தவரை ஸ்வர்ணா என்ற கதாபாத்திரத்தில் சமந்தா நடித்திருக்கிறார். காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிறகு கணவரின் வீட்டிற்கு வரும் அவர் அந்த குடும்பத்தில் தன்னை ஏற்றுக்கொள்ள வைக்க பல முயற்சிகள் செய்கிறார். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது அவரது கடந்த கால வாழ்க்கையை அறிந்த ஒரு நபர் திடீரென தோன்றுகிறார். அங்கிருந்து கதையில் திருப்பம் ஆரம்பமாகிறது. உண்மையில் ஸ்வர்ணா யார்? ஜான்சி என்ற பெயருடன் அவருக்கு என்ன தொடர்பு? அவரது கடந்த காலம் என்ன? குடும்பத்திற்கு வரும் ஆபத்தை அவர் எப்படி சமாளிக்கிறார் என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தின் மிகப்பெரிய பலம் சமந்தாதான். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளில் அவர் காட்டும் கம்பீரம் ரசிகர்களை கவர்கிறது. சேலை கட்டிக்கொண்டு சண்டையிடும் சில காட்சிகள் தியேட்டரில் கைதட்டல்களை பெரும் வகையில் அமைந்துள்ளன. குடும்ப ரசிகர்களை கவரும் நகைச்சுவை காட்சிகளும் இடையிடையே வந்து படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்துகின்றன. வில்லனாக வரும் குல்ஷன் தேவையா தனது பார்வையாலும் உடல் மொழியாலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் படம் முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை. கதையின் முக்கியமான அப்பிலாஷ் பேக் பகுதிகள் மிகவும் விரைவாக முடிந்து விடுகின்றன. மேலும் கிளைமேக்ஸ் வரை என்ன நடக்கப் போகிறது என்பதை எளிதாக யூகிக்க முடிவது படத்தின் பெரிய குறையாக இருக்கிறது. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் புதுமையும் எதிர்பாராத திருப்பங்களும் இருந்திருந்தால் படம் இன்னும் பெரிய அளவில் வேலை செய்திருக்கும். மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால் எங்கள் தங்கம் ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டெய்னர். சமந்தாவின் ஆக்ஷன் மற்றும் திரையிருப்புக்காக ஒரு முறை தியேட்டரில் பார்த்து ரசிக்கலாம். இது ஒரு பிளாக்பஸ்டர் அனுபவம் இல்லை என்றாலும் ஏமாற்றாத ஒரு அபவ் ஆவரேஜ் படம். இந்த விமர்சனம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு புதிய திரைப்பட விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.